ரொம்ப நாள் கழிச்சு நைட்ல வீடியோ எடுக்கிறேன். லைட் வெளிச்சத்துல மீன் எப்படி தெரிய போது தெரியல, பாப்போம் எப்படி தெரியுதுன்னு. இன்னைக்கு ரொம்பவும் பயங்கரமான டாபிக். இப்படிக்கா பேசினாலும் அடி விழும், அப்படிக்கா பேசினாலும் அடி விழும். ஸோ ரீசெண்டாக இந்தோனேஷியன் ஷிப்மெண்ட்ல நம்ம பீட்டாஸ் எடுத்திருந்தோம். நம்ம கிட்ட தாய்லாந்து பீட்டாவும் இப்போ இருக்கு, இந்தோனேஷியன் பீட்டாவும் இருக்கு. ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி எதை மீன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பயங்கரமான டாபிக், கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தாய்லாந்து பீட்டா வேணும் இல்லை இந்தோனேஷியன் பீட்டா வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, கீழே கமெண்ட்லயும் இருக்கு, பின் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இது காப்பர் அவத்தாரு இண்டோ லைனு. இண்டோல என்கிட்ட கிளீன் பேட்டர்ன்ல இது ஒன்று தான் இருக்கு. இன்னொரு ப்ளூ அவத்தார் இண்டோல இருக்கு, பட் அது கிளீன் பேட்டர்ன் கிடையாது. ஸோ நல்ல அட்டகாசமான பேட்டர்னு. ரெட் வாஷ் லைட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு ரெட் வாஷ் பிடிக்கிறது கிடையாது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று தாய்லாண்டில் இப்போ அவத்தார் இருக்குது, அது ப்ளூ அவத்தார். ஸோ அதை இவர் கூட கம்பேர் பண்ணி நம்ம போட்டு பார்ப்போம். பட் அது சைஸ் நல்ல ஜெயின் சைஸ் ஆகிடுச்சு. அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுது. ஸோ அவரை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆனால் ப்ளூ அவத்தார் எனக்கு பெருசுன்னு தெரியும், இந்த அளவுக்கு பெருசுன்றது தெரியாது. அப்படியே ஒரு ஜெயண்ட் மாதிரி இருக்குது. ஜெயண்ட்டை கூட்டின்னு இந்த ப்ளூ அவத்தார் கூட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வித்தியாசமே தெரியாது, பெரிய வித்தியாசம் தெரியாது. ரெண்டும் ஒரே ஈக்குவல் சைஸ் மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா சைஸ் ஆயிடுச்சு. நான் வாங்கின வரப்பே சைஸ் தான். இது ரெபல் பெட்ஸ் அவர்கிட்ட தான் எடுத்துன்னு வந்த திருச்செந்தூர்லேருந்து. ஒரு 2 மாதம் இருக்கும். அப்பயே கொஞ்சம் சைஸ் தான். இப்போ இன்னும் நல்லா வளர்ந்துருச்சு, மேசிவாக வளர்ந்துருச்சு. பெருசாக இதை கண்டுக்காம விட்டா இவர் இந்த அளவுக்கு ஜெய்ஜாண்டிக்காக வளர்ந்து நிற்கிறாரு. ஸோ காப்பர் அவத்தாரையும் இந்த ப்ளூ அவத்தாரையும் பேட்டர்ன் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இதோட பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய டாட்ஸ் இருக்கு, மேர்ஜ் ஆகாம தனித்தனியா இருக்கு. இதுக்குமே மேர்ஜ் ஆகல, பட் டாட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலா ரெண்டுமே அந்த கலர் வைஸ்னு பாக்குறப்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இந்த டாட்ஸ் நல்லா கரெக்டா விழுந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு தாய் பிரீட்லயும் டாட்ஸ் கிடைக்க தான் போகுது. இப்போ டைல் குவாலிட்டின்னு பாக்குறப்ப எனக்கு தாய் பிரீடோட டைல் குவாலிட்டி பிடிச்சிருக்கு. இதுவுமே நல்ல டைல் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப எனக்கு அந்த தாய் மேலோட டைல் தான் பிடிச்சிருக்கு. சரியான சைஸ். எப்படா இப்படி வளர்ந்த? ஆக்சுவலாக ஃபீடு மட்டும் போடுவேன், பெருசாக கண்டுக்க மாட்டேன். டேங்க் வருது, தரையில் வச்சுருந்தேன். இவ்வளோ சைஸ் ஆகிட்டாருன்னு இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது ரெண்டுமே இப்போ வேற வேற கலர் பேட்டர்னில் இருக்குது. என்கிட்ட ப்ளூ அவத்தாரும் இருக்குது இண்டோ ப்ரீடில், பட் அது க்ளீன் பேட்டர்ன் கிடையாது. ஸோ நியாயமாக ரெண்டுத்துலேயுமே ஒரு நல்ல குவாலிட்டியை போட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். அதே மாதிரி இப்போ டைல் தாய் பிரீடு இது நல்லா இருக்குன்னா அப்போ இண்டோது மொக்கையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இண்டோவில் ஒரு ஹெல்பாய் வந்துச்சு. டைல் தார்மாராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அதோட கிளிப்பிங்குமே நான் ஆட் பண்ணுறேன், அதோட டைல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இண்டோ பிரீடில் டைல் இந்த அளவுக்கு சூப்பராக வரும். இது செமி அடல்ட்டு இண்டோ லைனில் இருக்க அவத்தார் மேலு. ஆக்சுவலாக ப்ளூ அவத்தார் தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கணும். இது செமி அடல்ட்டு, பேட்டர்னும் க்ளீன் பேட்டர்ன் கிடையாது. நியாயமாக 2 சைட்லையும் நல்ல மீன் போட்டு காட்டுவோமே அப்படின்னு சொல்லி தான் போட்டு காமிச்சேன். அதே மாதிரி இது செமி அடல்ட்டுன்றதுனால அந்த பெரிய சைஸ் மீனை பார்த்து பயப்படுவோம், சான்ஸ் அதிகம். அதனால தான் எடுத்தோடனே இவரை போட்டு காட்டல. ஆனால் பயப்பில்லை, பரவாயில்ல, ஃப்ளேர் பண்ணுது. அக்ரெசிவாக ஃப்ளேர் பண்ணல, பயந்து தான் ஃப்ளேர் பண்ணுது. இந்த செமி அடல்ட் அவத்தாரையும் அந்த ஃபுல் சைஸ் அவத்தாரையும் இப்போ நான் ஒன்றா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் சைஸ் தெரியும் இப்போ அது எந்த அளவுக்கு பெருசுன்னு. இப்போ குவாலிட்டி வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சில இண்டோ அவத்தார் பேர்லாம் நான் சேல் பண்ணேன். அதோட வீடியோஸும் என்கிட்ட இருக்குது, வேணும்னா அதையுமே ஆட் பண்ணுறேன். ஏன்னா க்ளீன் பேட்டர்னில் ப்ளூ அவத்தார்ஸில் நிறைய ஸ்டாக் இருந்துச்சு, அதோட வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்பேர் பண்ணி எது பிடிச்சிருக்குன்றது நீங்கள் கீழே சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் இப்போ ராவாக பார்க்குறப்ப இந்த இண்டோ அவத்தாரில் இருக்கிற அந்த பிளாக் நல்லா டென்ஸாக இருக்குது, நல்லா டார்க்கராக தெரியுது. இதுவும் பிளாக் டார்க்காக இருக்குது, பட் கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு என்னமோ இது டார்க்காக இருக்கும்னு தோணுது. மற்றபடி எனக்கு எதுவும் பெரிய வித்தியாசம் தெரியல. ஸோ இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸு, டைல் டிஃப்ரென்ஸு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடருக்கு ப்ரீடர் மாறும். இப்போ இண்டோவில் ஒரு ப்ரீடர்ட்டேருந்து நம்ம ஸ்டாக் எடுக்கிறோன்னா வேறு ப்ரீடர்ட்ட எடுக்கிறப்ப மொத்தமாக மீன் அந்த ஸ்டைலே மாறும். அதனால் அது தாய்லாந்து ப்ரீட்னா இப்படி இருக்கும், இண்டோனா அப்படி இருக்கும்லாம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட டைல் எப்படி இருக்கலாம், அடுத்து அவரே வேற ஜென்ரேஷன் ப்ரீட் வச்சுருந்தாருன்னா அந்த ப்ரீடில் அவத்தார் பேட்டர்னு டைலு எல்லாமே மொத்தமாக மாறி இருக்கலாம். ஸோ அது எல்லாமே டிஃப்ரென்ஸுன்றது இருக்க தான் செய்யும். இப்போ பாருங்கள் சைஸை, நடுவில் பார்ட்டிஷன் எடுத்துட்டேன். இண்டோ அவத்தார் செமி அடல்ட் தான். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் அது நல்லா சின்னதாக தெரியும் இவர் கூட பார்க்குறப்ப. சைஸை பாருங்கள்,
இவருக்கு பின்னாடி அவர் ஒளிஞ்சுக்கிட்டார். தாயில இருந்து உங்களுக்கு மேல வந்து டேங்க்ல போட்டு காமிச்சிட்டேன், இண்டோல இருந்து போட்டு காமிச்சிட்டேன், ரெண்டுத்தையும் ஒன்னாவே வந்து போட்டு காமிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? எனக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. மேபி உங்களுக்கு எதனா டிஃபரன்ஸ் தெரியலாம். மேஜரான டிஃபரண்ட் எனக்கு தோன்றதுன்னா, இந்த இண்டோ மேலுக்கு வந்து பிளாக் நல்லா டென்ஸா இருக்கு, டார்க்கா இருக்கு. அது வந்து இண்டோல எடுத்தனால தான் டார்க்கா இருக்குன்னு கிடையாது. இப்போ இண்டோலயே நான் வேற ஒரு ப்ரீடர்ட்ட எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பிளாக் வந்து லைட் கலர்ல இருக்கலாம். ஸோ இந்த பாடி கலரு, டைல் ஷேப்பு, பாடி ஷேப்பு, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீடர் நாலேஜ் தான். ஸோ அவங்க நாலேஜ் எப்படி இருக்கு, பேரண்ட் சூசிங் எப்படி இருக்கு, லைனை வந்து எப்படி ஸ்டடி பண்ணி கொண்டு வராங்க, இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் அவங்க குவாலிட்டி இருக்கு. குவாலிட்டி பர்சன்டேஜும் இருக்கு. அந்த பர்சன்டேஜ்ன்றப்ப பார்த்தீங்கன்னா, நான் இண்டோல இருந்தும் ஃபிஷ் எடுத்திருக்கேன், தாய்லாந்துல இருந்தும் ஷிப்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்துல இருந்தும் வந்து ஷிப்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ குவாலிட்டின்றது இண்டோல என்னமோ அதிகமாக மீன் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஈக்குவல் குவாலிட்டி தாய்லையும் இருக்கு, இண்டோலையும் இருக்கு. பட் மீன் 10 மீன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 7 மீன் இண்டோல நல்ல குவாலிட்டி டாப் கிரேட்ல இருக்குன்னா தாயில வந்து ஒரு 5 மீன் டாப் கிரேட்ல இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து குறைலாம் சொல்லல, பர்சனலாக வந்து தோணுது. பட் என்ன மீன் ப்ரீட் பண்ணாலும் சரி, நமக்கு குவாலிட்டி பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு இருக்கிறதுல மட்டமான மீன் எல்லா பேரண்ட்லேருந்தும் ப்ரீட் இருக்கிறப்ப கிடைக்க தான் செய்யும். ஸோ இண்டோவில் வந்து அவங்க டம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கில் வந்து அவங்க அதை கொண்டு வர்றதில்லை, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்தியாவில் நம்ம ப்ரீட் பண்ணுறப்பையும் அதே தான், 10 to 20% தான் நமக்கு டாப் கிரேடில் பேரண்ட் மாதிரி கிடைக்கும். மீது எல்லாமும் நம்ம சேல் பண்ணுவோம். பட் இண்டோவில் வந்து அது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு கொண்டு வர மாட்டாங்களோ, அதனால அவங்க மீன் எல்லாமே பார்க்குறப்ப தரமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த அந்த ரெட் ஸ்டார் கேலக்ஸி, எல்லோ ஸ்டார் கேலக்ஸி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு, மீன் நறுக்குன்னு இருந்துச்சு. அது வீடியோலாம் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன், அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கிங் சிடி எடுத்திருந்தேன். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பட் அந்த எல்லோ ஸ்டார் கேலக்ஸி, ரெட் ஸ்டார் கேலக்ஸி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கடா கிடைக்குமா அப்படின்னு இருந்துச்சு. அந்த மாதிரி மீன்லாம் இண்டோல இருந்தால் நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் தாயில மேபி தேடி பார்த்தா கிடைக்கலாம், இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. எவ்வளோ பேர்ட்ட உதவாங்க போகிறேன்னு தெரியல, ப்ரீடர்ஸ்ட்டையும் இம்போர்ட்டர்ஸ்ட்டையும். எனக்கு தோன்றது தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் உண்மை அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பேர் பல வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாப்புல, பிளக்கார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இண்டோ ஃபிஷ் தான் ப்ரோ பிடிச்சிருக்கு. அவர் பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறார், இண்டோ தான் பிடிச்சிருக்குன்றாரு. இந்த HM, OHM அதாவது ஆஃப் மூன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தான் ப்ரோ. அந்த கமர்ஷியல் கிரேட்ஸ் ஆஃப் மூன்ஸ் அவங்கள அடிச்சிக்க முடியாது. பிளக்கார்ட்ஸ்னா இவங்க தான் ப்ரோ. ஸோ அவர் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காரு, அவரோட ஒப்பீனியன் அவர் சொல்கிறாரு. ஸோ அது அவர் பர்சனல் சாய்ஸு. எனக்கும் ஆனால் இப்போ ரீசெண்டாக எடுக்கிறப்ப பார்த்ததுல தார்மாராக இருந்துச்சு இண்டோ ஃபிஷ். தாய்லாண்ட் பீன்ஸ் பயங்கரமாக தான் இருக்குது அதுவுமே. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஃபிஷ். பட்டு கவுண்ட்டுன்றப்ப நல்ல ஃபிஷ்ஷஸ் இங்கே அதிகமாக இருக்கும் இண்டோவில் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.